ஸ்லோ. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினாம் மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதலக்ஷ்மிணீ பகவதி அஷ்டாதசாத்யாயினீ அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. சொல்லுங்க. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானானஞ்சனசலாகாய சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குருரேவோ பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம் யத் கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சின்மயம் வியாபி யத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சர்வஸ்ருதிஸ்ரோரத்ன விராஜிதபதாம்புஜः வேதாந்தம்புஜசூத்யோ யः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எல்லா சாதுக்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பிரதிபாதிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது, ரொம்ப அரிதானது, ரொம்ப பழசானது. இந்த விஷயத்துக்கு மேலே விஷயம் எதுவும் இல்லை. இது மாதிரி சில மதங்கள் சொல்கிற மாதிரி நாம் ஒன்று அப்படி சொல்லி நம்முடைய பெருமையை சொல்லிக்கல. இது சத்திய வாக்கு. நம்ம பேசக்கூடிய, நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் இன்று நேற்று இல்லை. இது ஒவ்வொரு கல்பத்திலையும் அனாதி காலத்திலிருந்து வருகின்ற ஞானம். இது உபனிஷத்துக்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த உபனிஷத்து கதைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் பேசுகின்ற இந்த வாக்கியங்கள் ஆத்மா, பிரம்மம், அவித்யா, பந்தம், மோட்சம், இந்த சொற்களெல்லாம் மிக மிக பழமையானது. இது ஒன்று தான் மனித குலத்தை மோட்சத்துக்கு கொண்டு போய் விடுவிக்கிற ஒரே ஒரு சாதனம். இந்த ஞானத்தை நாரதர் போன்றவர்களுக்கு தெரியல. அவர் 7 லோகத்துக்கும் சுதந்திரமாக சஞ்சாரிக்கக்கூடிய சிரஞ்சீவி ஜீவனாகவே இருக்கிறார். அவர் மோட்சமே இல்லை, இருந்தாலும் அவருக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. அவர் பிரம்மமாக இருந்தாருன்னா இப்போ நாரதர் இப்போ இருக்க மாட்டார் இல்லையா? ஆனால் இன்னும் இருக்கிறாருன்னா அவர் அந்த மோட்சத்தை இன்னும் அடையலை. அடைந்த பிறகு ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வியாப்தியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கலாம். அந்த நாரதர், நான் அநேக சாஸ்திரங்களை படித்தேன், இருந்தாலும் என்னிடம் சோக நிவர்த்தி ஏற்படலை,
எனக்கு ஏதோ ஒரு என் அறிவு அரைகுறையாக இருப்பதாக எனக்கு ஒரு மன நிறைவின்மை எனக்கு தெரிகிறது அப்படின்னு சனத்குமார்கிட்ட கேட்குறார். நீங்கள் என்னென்ன படிச்சுக்கன்னு சொல்லும் பொழுது நம்ம பல்கலைக்கழகத்தில் அத்தனை இருந்து அத்தனை படிச்சிருக்கிறார். வேதமும் படிச்சிருக்கிறார், வேதாங்கம் படிச்சிருக்கிறார், உபாங்கங்களும் படிச்சிருக்கிறார். அது இல்லாமல் கருட சாஸ்திரம், சர்ப்ப சாஸ்திரம், தனு சாஸ்திரம், ஆயுர்வேதம் என்னென்னவோ படிச்சிருக்கார். இதெல்லாம் சோக நிவர்த்தி தராது, மேலும் மேலும் சோகத்தை தான் நமக்கு உண்டாக்கும். இந்த படித்த அறிவு எல்லாமே அளவுக்குட்பட்டது, இன்னும் படித்தாதான் அது நிறைவாகுங்கிற ஒரு முடிவோட தான் எல்லா படிப்புமே நிறைவேறுகிறது. ஒரு படிப்பு இருக்குது, அதை படித்தோன்னா சோகம் நிவர்த்தி ஆகிடும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை. அப்படி ஒரு படிப்பு இருக்குது, அது பிரம்ம ஞானம் அப்படின்னு சனத்குமாரர் அவருக்கு சொல்கிறார். அப்படின்னா எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதிகாரியாக இருக்கணும். நாரதருக்கு அதிகாரியாக இருக்காரு. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சோக நிவர்த்தி ஆகணுங்கிறதே ஒரு முக்கியமாக இருக்கிறதுனால அவர் முயற்சி செய்த அத்தனை சாதனங்களும் சோகத்தை நிவர்த்தி பண்ணலைங்கிற விவேகம் வந்துடுச்சு அவருக்கு. இல்லை, இனிமேல் நமக்கு சோகத்தை நிவர்த்தி பண்ண ஒரு பொருள் என்னை நான் அறிந்ததுக்கு வேறாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இதுவே அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துடுது. இப்போ சனத்குமார் சொல்கிறார், அது பேர் பூமா அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதுக்கு பேர் பூம வித்யா அப்படின்னு அதுக்கு பேர். பிரம்மம் என்பது கடவுள், மீதி எல்லாமே அதில் ஏற்றி வைக்கப்பட்ட கற்பனைகளாகிய நாமரூபங்கள். ஜகத்து பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற உபதேசத்தை அவர் சொல்கிறார். பிரம்மம் தான் பூமா, அளவற்றது, அதற்கு அந்நியம் எல்லாம் அல்பம் அப்படின்னு சொல்கிறார். பிறகு அந்த பூமா பற்றிய பூம வித்யாவை நாம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் படிக்கிறோம். இப்போ யாரெல்லாம் இந்த நம்ம பேசுகிற இன்னைக்கு பேசுகிற பேச்சை பேசியிருக்கிறாங்க, சனத்குமாரர், அங்கே தட்சிணாமூர்த்திக்கு இருக்கக்கூடிய ஆதி குருக்கள், அவங்க சொல்லி நாரதர் போன்ற தேவலோகத்தில் எல்லா லோகத்திலும் ஒரே சரீரத்தில் சஞ்சிக்கக்கூடியவர். தேவலோகத்தில் ஒரு சரீரத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு தேவலோகத்துக்கு போக முடியாது, அங்கேயே ஒரு தடை இருக்குது. இந்த சரீரத்தோடு நாம் தேவலோகம் போக முடியாது. தேவலோகத்தில் இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கிற தேவலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு இன்னொரு சரீரம் எடுத்துகிட்டு தான் போகணும். அதுக்கு புண்ணிய பலம் வேணும். அந்த சரீரம் உங்களுக்கு கூட்டி வைக்கணும்னா அதுக்கு புண்ணியம் வேணும். ஆனால் நாரதருக்கு 7 லோகத்துக்கும் சர்வசாதாரணம் போகக்கூடியவர். அவருக்கு கூட இந்த ஞானம் இல்லைன்னா நாமெல்லாம் பட்டி தொட்டிகளிலும் ஏழை குடும்பங்களிலும் சாதாரணவங்களாக பிறந்தவங்க, நம்மக்கிட்ட இந்த ஞானம் வந்திருக்குதுன்னா நம்ம அதுக்கு அதிகாரி தான். நாரதருக்கு சமமான அதிகாரத்தை நம்மக்கிட்ட இருக்குது. பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னார்னா அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் பகவான் அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அதை நம்ம உணரணும். இல்லைன்னா இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை தெரியாமல் ஏதோ பொழுதுபோக்கு படிக்கிற ஒரு பொருளாக போயிடக்கூடாது. பிருகு போன்றவர்கள் பார்கவி வித்யாவை ஆரம்பித்து வைத்தவர்கள், அவங்களுக்கும் இந்த உபதேசம் தரப்பட்டிருக்கு. யாக்ஞவல்கியர் போன்றவங்க, ஜனகர் போன்றவர்களெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. பிப்பலாதர் என்பவர் 6 ஆச்சாரியர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் பிரஷ்ன உபநிஷத்தில். இப்படி பார்க்கும்பொழுது சாதாரண மனிதர்கள் இதை படித்த மாதிரி தெரியல. பகவத்கீதையில் பகவான் இந்த சாஸ்திரத்தை மிக விரிவாக பேசுகிறார். என்ன தான் பேசினார், இந்த உபனிஷத்து என்ன தான் சொல்லுது, நாம் சொல்லக்கூடிய இந்த மிகுந்த மகானுபாவர்களெல்லாம் பெற்ற பிரம்ம ஞானம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அதை தான் நீங்கள் விரித்து பேச போறீங்க. கடவுள் என்ற பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், மீதி அனைத்தும் நாமரூபங்கள் மித்யா, அதை சார்ந்திருப்பது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அது அளவற்றது, காலத்தாலும் தேசத்தாலும் பொருளாலும் அளவுக்கு உட்படாதது, ஞான சுரூபமானது, சைதன்ய ரூபமானது, பூரணமானது, குறைவென்றும் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுவதற்குன்னு ஒரு பொருள்
அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் எடுப்பதற்கு இன்னொருத்தரும் இல்லை. ஒரு பொருளை குறைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது பிடுங்க. பிரம்மன் தவிர வேறு இது இல்லாதனால அதுக்கு யாரும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனந்தத்தை கொடுப்பதற்கோ ஞானத்தை கொடுப்பதற்கோ அதற்கு அந்நியமாக இல்லை. அல்லது உங்ககிட்ட விளர்ந்தால் நல்லா இருக்காது, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு எடுத்துகிட்டு போகவும் யாரும் இல்லை. அப்படிப்பட்டது பேர் பூரணம்னு அர்த்தம், முழுமை. அந்த முழுமை, அதனிடம் அதை சார்ந்த ஒரு சக்தி இருக்கிறது. பிரம்ம ஆசிரியா மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ந்திருத்தல்னா எப்படி ஏணி ஒரு சுவரை சார்ந்திருக்குது. சுவர் ஏணியை சார்ந்தில்லை. ஏணி எடுத்துட்டாலும் சுவர் நிற்கும், ஆனால் சுவர் இல்லைன்னா ஏணி நிற்காது. இப்போ ஏணி சுவரை சார்ந்திருக்கின்ற ஒரு சக்திங்கிறதுனால பிரம்மத்தை தவிர ஒரு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் அப்படின்னா, பிரம்மத்திலே அதை சார்ந்த ஒரு சக்தி இருக்கிறது, அது பிரம்மத்தினுடைய சக்தி. அது பேர் மாயா அப்படின்னு பேர். அந்த மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்கிறது. சத்துவம், ரஜசு, தமசு. சத்துவம்னா பிரகாசம், சத்துவ குணம்னா பிரகாசம். நமக்கெல்லாம் பிரகாசமாக இப்போ அமர்ந்திருக்கிறோம், உன்னிப்பாக கவனிக்கிறோன்னா சத்துவமாக இருக்கிறோம். குழந்தை இங்கே அங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ரஜஸ் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க தமஸில் இருக்கிறாங்க. இப்போ சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களும் கூடியது இந்த மாயா. இது உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இந்த மாயா பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பொருள். அவர் அணிகின்ற ஆடை மாதிரி. பிரம்மம் ஆடையை அணிஞ்சுக்கும், கழட்டியும் வச்சுக்கும். அந்த பிரம்மம் அணிகின்ற அந்த ஆடை எப்படிப்பட்டதுன்னா பிரம்மத்துடைய கற்பனை தான். கற்பனையாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டும் கற்பனையாக கழட்டி வச்சிடும். அந்த கற்பனா சக்தி தான் மாயா அப்படின்னு பேர். உங்களுக்கெல்லாம் கூட கற்பனா சக்தி இருக்குது இல்லை? கற்பனா சக்தி இருக்கிறதுனால தானே கோலம் போடும்போது புது புது கோலங்களை போடுறோம், ட்ரெஸ்ஸை கூட கலர் கலராக செலக்ட் பண்ணுறோம், சமையல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்லாம் பண்ணுறோம். கற்பனா சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அது கற்பனா சக்தி இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும்லாம் கிடையாது. கற்பனா சக்தி இருந்தால்தான் நான் இருப்பேன்னும் கிடையாது. கற்பனா சக்தி என்னை சார்ந்திருக்குது, நான் கற்பனா சக்தியை பயன்படுத்துகிறேன். மாயா து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரக அப்படின்னு சுவதேஸ்வர உபனிஷத் சொல்லுது. இந்த மாயா என்பது தான் பிரகிருதி, சிருஷ்டியெல்லாம் செய்கின்ற கற்பனை. யாருடைய கற்பனை? மாயினம் து மகேஸ்வரக, அந்த மாயை உடையவனாகிய மகேஸ்வரனுடைய கற்பனை. இப்போ மாயாங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்? பிரம்மத்தினுடைய கற்பனை பண்ணுகின்ற சக்தி. இந்த கற்பனை சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தானே கவிஞர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான பாட்டுகள் எழுதுகிறாங்க. ஆசு கவிகள் இருக்கிறாங்க, வித்தார கவி இருக்கிறாங்க, சித்திரகவி இருக்கிறாங்க. இந்த 4 கவிகளுக்கு முருகர் அருள் தந்தாருன்னு சொன்னோம் இல்லையா? இவங்களுக்கு கற்பனா வளம் இருக்குது. ஓவியர்கள் கற்பனை செய்கிறார்கள், இசைக்கலைஞர் கற்பனை செய்கிறார்கள், கட்டிடக்கலைஞர் கற்பனை செய்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை கண்டுபிடிப்புகளையும் கற்பனா சக்தியில் உண்டு பண்ணது தானே. ராக்கெட்டுக்கு போனதானே யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்படின்னு. ஒன்னொன்னே அவன் பார்க்கும்போது அவனுடைய கற்பனை உண்டாகுது. ஆதி மூலமான அந்த கடவுள் தன் கற்பனை சக்தியை வைத்திருக்கிறார். அந்த கற்பனை சக்தி அவரை சார்ந்திருக்கின்ற ஒரு சக்தின்னா அது பேர் மாயா. அந்த சக்தியில் சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணிக்கிறார். கற்பனையிலேயே அவர் 3 விதமான கற்பனையும் பண்ணிக்கிறார். அந்த சத்துவ கற்பனையோடு அவர் இருந்தால் அந்த பிரம்மம், அதுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ரஜஸ் கற்பனையோடு அவர் இருந்தால் அது ஜீவன்னு பெயர், அது பேர் அவித்யான்னு பேர். தமஸ் கற்பனையோடு இருந்தால் அது பேர் பிரகிருதின்னு பேர். அப்போ ஒரே பிரம்மம் கற்பனையினால் தன்னை ஈஸ்வரனாகவும் தன்னையே ஜீவனாகவும் தன்னையே உலகமாகவும் படைச்சு. இதெல்லாம் 3 கற்பனை. இறைவன், ஜீவன், உலகம், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இது 3மே அவருடைய கற்பனை. எப்படிங்க நம்மளை தொந்தரவு பண்ணும்? அவர் கற்பனையில் இருக்கின்ற ஒரு கதாபாத்திரங்கள் நாமெல்லாம். நம்முடைய கனவுல எத்தனையோ கதாபாத்திரங்கள் வராங்க போகிறாங்க. நம்முடைய கனவுல எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னு என்கிட்ட புலம்புனா நான் என்ன சொல்லுவேன்? கற்பனையில் இருந்த ஆள், நீங்கள் கனவுல கண்ட ஆள் நேராக வந்துட்டாருவீங்க, எனக்கு உங்கள் கற்பனையில் இவ்வளோ தண்டனை கொடுத்துட்டீங்களே,
உங்கள் கனவில் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டனே, உங்களுக்கு நியாயமா? என்னை ஏன் கனவில் இப்படி போட்டு வதச்சிங்க அப்படின்னு. அவர் நான் என்ன சொல்ல முடியும்? அவன் நிஜம்னு நினச்சிட்டு இருக்கிறான். இது போல தான் நாம் பகவானுடைய கற்பனையில் தான் இறைவன் இருக்கிறார். ஆனால் கோயில் கட்டி அவர் கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜீவன் கற்பனையில் இருக்கிறார். அவனுக்கு பெருமை சேர்க்கணும், கௌரவம் வேணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ வாழறான். இறைவனுக்கு நிகரான கௌரவம் எனக்கு வேணும், எனக்கு மாலை சாத்தணும், எனக்கு அரியணை தரணும்னு எல்லாம் ராஜாவுக்கு போட்டி போடுறாங்க. இந்த ஜீவனுடைய கற்பனை. அப்புறம் உலகங்கிறது வந்து துன்புறுத்துது, மழை பெய்யுது, இடி இடிக்குது, பட்டினி இருக்கிறோம், உணவு கிடைக்கல, துன்பங்கள் வருது, உடம்பு வலி வருதுன்னு சொல்கிறோம். இதுவும் கற்பனை. இப்போ கனவிலே இருக்கின்ற மனிதர்களாகிய நாம் கடவுள்கிட்டே போய் முறையிடுறோம். அப்படி அவர் பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் இந்த மாயா. இந்த ஜீவர்கள் எல்லாம் எப்படி இந்த ரஜோகுணத்தில் ஜீவர்கள் ஆனார்கள்னு, இந்த பிரம்மன் தான் தன்னுடைய மாயாவை ஒரு கற்பனையில் ஜீவனாகவும், ஒரு கற்பனையில் தன்னைய இறைவனாகவும், ஒரு கற்பனையில் உலகமாகவும் பண்ணுகிறார். மூணும் சேர்ந்து ஒரே கற்பனை தான், அதுக்கு மாயா. அந்த கரணம் என்ற ஒரு கற்பனையில், அதுதான் ரஜஸ். அந்த கரணம் எப்பவும் விருத்தி ரூபமாக இருக்கும். சத்துவகுணத்தில் விருத்திகள் கம்மி, தூய்மையான இந்த ஒளி ரூபமாக அது இருக்குது. ஆனால் அது ரஜஸ் எப்படி இருக்குதுன்னா, புகை சூழ்ந்த மண்டலம் சூறாவளியில் இருக்கிற மாதிரி இருக்குது, அது ரஜஸ். தமசு ரெண்டுத்தையும் காட்டாமல் இருட்டில் இருக்குது. அவர் இருட்டையும் பார்க்குறாரு, இந்த அசைவையும் பார்க்குறாரு, இந்த பிரகாசத்தையும் அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அவர் மூன்றாக தெரிகிறார். யாருக்குன்னு கேட்காதீங்க, யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு. சத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாயா பாவ புண்ணியங்கள் இல்லாத ஒரு அறிவு. அதில் பாவ புண்ணியம் இல்லை, அது சுத்த மாயா. அதில் இறைவன் இருக்கிறார். அந்த மாயாவில் இந்த ரஜஸ் வருது பாருங்க, அது மலினம். அதில் வந்து பாவ புண்ணியங்கள் இருக்குது. இந்த ஜீவர்கள் இருக்கிற இடம் தானே, ஏன்னா அந்த கரணம் இருக்கிற இடம். அந்த மாயையில் அவர் கற்பனை பண்ணுறார். ரஜோ மாயையை பயன்படுத்தி என்ன சொல்கிறாரு, இதில் நிறைய துண்டு துண்டாக அந்த கரணங்கள் இருக்கட்டும், உள்ளங்கள் உண்டாகட்டும் அப்படிங்கிறார். அப்போ உள்ளங்கள் உள்ள இவர் போகிறார், உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறார். அதில் போய் ஒளிந்த உடனே அவர் ஜீவன்னு பேர் எடுக்கிறார். அது ஒரு கற்பனை, அவர் விளையாட்டுக்கு அளவே கிடையாது. அது உள்ள நுழைஞ்சு சர்வஜன்னு பேர் எடுக்கிறார், சத்துவத்துக்குள்ள நுழைஞ்சு. அந்த கரணத்தில் நுழைஞ்சு நானே அல்ப ஜீவன் அவர் புலம்புறார். ஏன் இப்படி ரெண்டு வேஷம் போடுறீங்க அப்படின்னு. வேஷம் தானே, போட்டால் என்ன, அழகிலா விளையாட்டுடையவன். அவர் தமஸ்குள்ளே போய் நான் ஜீவனாக இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு சந்தோஷம் வேணும், என்னால் அனுபவிக்கிறது உலகம் உண்டாகிறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறார். இப்போ தமஸில் போய் அப்படி பண்ணுறார். இந்த ஜீவனுக்குள்ளே நுழைஞ்சாலே, அவர் நுழையும் போது முழு அறிவோடு நுழைஞ்சாரா, முழு அறிவோடு தான் நுழைகிறார். ஆனால் அந்த கரணத்தில் அவித்யான்னு ஒன்று இருக்குது. அவித்யான்னு ஒன்று இருக்குது. அவித்யான்னு என்னன்னா, எதையுமே இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும், அது இனிமேல் தாங்க தெரிஞ்சுக்கணும், இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குழந்தைய சொல்கிறோம். நம்ம மட்டும் என்ன, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு எத்தனையோ இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இனிமேல் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மக்கிட்ட அறிவு இருக்குது. குழந்தைகிட்ட இனிமேல் தெரிஞ்சுக்க வேண்டிங்கிறது எல்லாம் நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம், இன்னும் அது அளவு கட்டத இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அறிவு ஒரு நிலை இருக்குது பாருங்க, அது பேர் அவித்யா. இப்போ ஒரு பொருளை வந்து முன்பின் தெரியாதது கொடுக்குறேன்னு வைங்க, அது இனிமேல் அறியக்கூடிய பொருளாக தான் இருக்குன்னு வச்சுங்க, அதை பற்றி அவித்யா அவங்ககிட்ட இருக்குது இல்லையா? இப்போ அந்த பொருளை காமிச்ச உடனே இதுதான் சொன்னோன்னே இனிமேல் தெரிஞ்சுக்கணுன்றது இருக்கா? அப்போ அது வித்யா. அதுக்கு இது பாரு, இந்த ஜீவன் கிட்ட அவித்யான்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த கரணமே அவித்யா தான், ரஜசே அவித்யா தான். அந்த அவித்யாங்கிறது என்ன, இனிமேல் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விருத்தி ரூபமான ஒன்று. அது விலக்கி விலக்கி பார்க்கறது.
பார்க்குறவர் யார்? பிரம்மம். அவர் இப்போ பார்த்தா எப்படி தெரியுது? விலைக்கு விலைக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன நீயே படிச்சுட்டு இப்படி விலைக்கு பிரிஞ்சு பார்த்து புசமாக புரட்டிகிட்டு இருக்கிறேன் என்னன்னு. அதான் என்னுடைய விளையாட்டு. அவர் ஜீவன். எந்த அந்த கரணத்தில் இனிமேல் அறிவதற்கு ஒன்றும் இல்லையோ என்ற ஒரு விருத்தி வந்துருச்சுன்னு வைங்க, அங்கே அவர் முக்தனாக இருக்கிறார். அந்த பிரம்மம் எந்த அந்த கரணத்திலே இனிமேல் அறிவதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு முடிவு வருகிறதோ அங்கே அவர் முக்தனாகவும், இனிமேல் நான் அறிந்து கொள்ள வேண்டும், இனிமேல் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த கரணம் நினைக்கிறதோ அதில் அவித்யாவாக இருந்து கொண்டு ஜீவனாக இருக்கிறார், பந்தனாக இருக்கிறார். பந்தம். இங்கே ஜீவன் முக்தன், அவர் ஜீவ பந்தத்தில் இருக்கிறார். நாமெல்லாம் இந்த அந்த கரணத்தில் இனிமேல் அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெரோகேட்டிவ், ஒரு கட்டாயம், நிர்பந்தம் இருந்ததுன்னா, இனிமேல் அனுபவித்து நான் சுகமடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெரோகேஷன், ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா அது பந்தம். இனிமேல் அனுபவித்ததற்கு ஏதும் இல்லை, அறிவதற்கு ஏதும் இல்லை என்ற பரம திருப்தி இருக்குதா, அந்த கரணத்தில் விருத்திக்கு வேலையே இல்லை. அப்பொழுது பராம் சாந்தி அதிகச்சதி, அது அவனை பந்தத்திலிருந்து விடுபட்டவங்கிற. இவ்வளோ தாங்க நம்முடைய தாத்பரியம். பந்தமும் முக்தியும் இவ்வளவுதான் இருக்குது. இருந்தாலும் பூர்வபட்சிகள் என்ன சொல்கிறாங்க அது பார்ப்போம். பூர்வபட்சிகள் என்ன சொல்கிறாங்க? ஐயா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. எங்களுக்கு துக்கங்களெல்லாம், வாழ்க்கையில் கஷ்டங்களெல்லாம் அளவு கடந்து இருக்குது. அதை நாங்கள் ஒரு கர்மம் செய்து தான் போக்கிக்கிறோம். ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு போக்கிக்கிறோம். ஊர் உலகத்தை சுற்றி பார்த்து போக்கிக்கிறோம். கல்யாணம் காட்சி செய்து போக்கிக்கிறோம். கடன் உடனே வாங்கி போக்கிக்கிறோம். எங்கள் துக்கத்தை போக்குறதுக்கு கர்மம் தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஞானத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. கடன் தொல்லை இருக்குதுன்ட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த அறிவெல்லாம் நான் எப்படி கடன்லேருந்து விடுபடுவேன்? நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு மோட்சம் தராது. எங்களுடைய துக்கம் நிஜம். அதுக்கு நாங்கள் எதாவது செய்து பொழைச்சிக்கிறோம். எங்கள் பழப்பு கிடைக்காதுங்க அப்படின்னு ஒரு பூர்வபட்சி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் பிரம்மஞானம்னு சொல்கிறீங்க. பிரம்மத்தை நானுக்கு எதை பற்றி எதுவுமே தெரியாது. தெரியலன்னா அதை பற்றி நான் எப்படி படிப்பேன்? அது மேலே படிக்கணும்னு ஆர்வம் எப்படி வரும்? எதுவுமே தெரியாத ஒரு பொருள். தெரிஞ்ச பொருள்னாக்கா, ஐயோ அது தெரிஞ்சுக்கணுமே, அதை அனுபவிக்கணுமே எனக்கு ஒரு ஆசை வரும். யாருக்குமே பிரம்மம் பற்றியே தெரியல. பிரம்மன் ஒரு பொருளை இல்லை. அதை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கிறீங்க. அதனால் இந்த சாஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம், பிரம்ம ஞானம் வேண்டாம், நாங்கள் கர்மத்தில் பொழைச்சிக்கிறோம். துக்கத்துக்கு நிவாரணம் எங்களுக்கு தெரியும், பிரம்ம எங்களுக்கு தெரியாது, அந்த ஞானத்தினால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் இந்த சாஸ்திரம் படிக்க ஆரும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், கர்மத்தினால நாங்கள் இதெல்லாம் அடைஞ்சிடுவோம். நீங்கள் சொல்கிற மோட்சம் கர்மத்தினால கிடைக்கும், உபாசனையினால கிடைக்கும். கர்மம் உபாசனை ரெண்டையும் சேர்ந்து செய்தனா, பக்தியும் செய்து கர்மயோகத்தில் என்னுடைய தொழிலையும் செய்துட்டு வாழ்ந்து பக்தியோடு வாழ்கிறவன் தர்மத்தில் வாழ்ந்தான்னா அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். இது எங்களுக்கு நல்லா உங்களுக்கு நியாயமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அதனால் கர்மத்தினால் மோட்சம் அப்படிங்கிறது பூர்வபட்சியினுடைய முடிவு. அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது? இந்த பந்தம் என்பதே கற்பனைங்கிறார். ஈஸ்வரனே கற்பனை, ஜீவனே கற்பனை, ஜீவனுடைய அந்த கரணத்தில் வியாப்தியில் இருக்கக்கூடியதெல்லாம் கற்பனை, பந்தம் கற்பனை. அப்படி இருக்கும்போது இது எப்படி கர்மத்தினால பந்தத்தை நீக்க முடியும்? அறியாமையினால் அத்தியாசத்தினால உண்டானதுனால நம்ம கனவுனால எனக்கு துன்பம் வந்ததுன்னா நான் முழிச்சிட்டா போதும் இல்லை? கனவுல இருக்கிற துன்பத்தை நீங்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணுங்க? முழிச்சிக்க வேண்டிதான். அதே போல் நனவில் இருக்கிற துன்பத்துலேருந்து நனவில் முழிச்சிக்கணும். அது எப்படி நனவுலேயே முழிக்கிறது? முழிச்சிக்கிட்டு தானே இருக்கிறேன். இல்லை, நனவுங்கிறதும் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். இது நல்ல கற்பனையாக இருக்குதே அப்படின்னு பூர்வபட்சி சொல்கிறான். இந்த பூர்வபட்சி என்ன சொன்னாலும் அவன் இந்த பிரம்ம ஞானத்துக்கு வரமாட்டேங்கிறான். அவன் சத்திய புத்தி வைத்திருக்கிறான். இந்த பந்தம், உலகம், ஈஸ்வரன், இறைவன், நான் என்பதெல்லாம் உண்மை,
பிரம்மம் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்கள தான் நம்ம முன்னிறுத்தி வச்சு நாம் உபதேசங்களை நம்ம சொல்லணும். யாரெல்லாம் இந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஆர்வமுடையறாங்களோ அவங்களுக்கு இது கிடைச்சிடும். இந்த பூர்வபட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மனம் அடங்காதவர்கள், வைராக்கியம் இல்லாதவர்கள், எப்படியாவது புழைச்சிக்கணுன்றதான் பார்க்கும் தவிர சரியான முறையை கண்டுபிடிக்கணுங்கிறதுல ஆர்வம் இல்லாத விவேகமற்றவர்கள். மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு காரணமே இந்த ஆசைகள். இந்த ஆசையை விட்டு குறைஞ்சு போயிடுச்சுன்னா பற்று குறைய குறைய துன்பங்களும் குறையுது. இது ஒரு சாதாரண ஒரு மேத்தமேட்டிக்ஸ். இதை குறைச்சோம்னா இது குறையுது அப்படின்றத பார்க்கலாம். நீ எதெல்லாம் பற்று விட்டியோ அங்கேருந்து துன்பம் வர போகிறதில்ல. எதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியோ அதுலேருந்து தான் துன்பம் வருது. பிடிச்சதை விடுன்னு சொன்னாக்கா நீ கேட்க மாட்டேங்கிற. ஏன்னா புடியும் உண்மைங்கிற, பிடிச்ச பொருளும் உண்மைங்கிற, அதில் கிடைக்கிற ஆனந்தமும் உண்மைன்னு நினைக்கிற. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த சாதன சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய அதிகாரித்துவம் அடையாதவர்கள். அவங்க அதிகாரத்தை அடையும் பொருட்டு பகவான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்து எப்பயாவது காத்துட்ருக்க எவனாவது ஒருத்த அதிகாரி ஆக மாட்டானா அப்படின்னு காத்துட்ருக்கிறார். இப்போ நாம் எல்லாம் பூர்வபட்சிக்கு எப்படி நம்ம மறுமொழி தருகிறோம்? நம்முடைய பிரசங்கமெல்லாம் எப்படி இருக்கணும்? உபதேசத்தோடு இருக்கக்கூடாது, பூர்வபட்சிக்கு பதில் சொல்லுவதாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்தி இருக்கும், உங்கள் ஞானம் முழுமையடையும். ஏன்னா உங்ககிட்டே ஒரு பூர்வபட்சியை வச்சுக்கிட்டு கர்மமும் உபாசனமும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு எண்ணமும் வச்சுக்கிட்டு, இந்த பணம் பொருள் நம்மளுடைய சொத்து சுகங்களெல்லாம் நமக்கு பத்திரமா வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் பக்கத்தில் பகவத்கீதை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்குள்ளேயே பெரிய பூர்வபட்சி இருந்து கொண்டிருப்பான். சித்தாந்தி அங்கே பலவீனமாக இருப்பான். நம்முடைய இது மனனம் செய்வது தான் பூர்வபட்சியை நிராகரணம் செய்வது. எத்தனை விதமான பூர்வபட்சிகள் இருக்கிறாங்களோ அத்தனையும் நீங்கள் செய்யணும். கர்ம நிந்தனை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா கர்ம யோகத்தை பற்றி பேசக்கூடாது. கர்மத்தினால் மோட்சம் இல்லைங்கிறத தான் நிரூபிக்கணும். அதுதான் நிந்தனை. நாம் இங்கே எடுத்துக்கிற ஒரு முயற்சி எப்படின்னா, நம்ம சித்தாந்தத்தை நாம் விளக்குவதற்கு யாரெல்லாம் அதுக்கு மறுப்பு சொல்வார்கள் அப்படின்னு நம்மளே கற்பனையில் மறுப்பை உண்டாகணும். நமக்கே ஒரு கற்பனை நாம் உண்டாகணும். அந்த கற்பனை உடைப்பதற்கு வேண்டிய சாதுரியமும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது வளர்ந்ததுன்னா இந்த ஞானம் உறுதியாயிடும். இந்த ஞான உறுதியே நிஷ்டையாயிடுது. நீங்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் நாமளே நம்ம கண்டு பயப்படுவோமா? நம்ம ஞானம் நம்மளை மிரட்டுமா? இன்னொருத்தருடைய ஞானம் நம்மளை துன்புறுத்துமா? எதுவும் செய்யாது. இந்த வாழ்க்கை கற்பனை, கற்பிதம் அப்படின்னு தெரியணும். இதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னா இந்த கற்பிதங்கிறத நிரூபிக்கணும். ஏன்னா பூர்வபட்சி என்ன செய்யலாம், அது கற்பனை இல்லை உண்மைங்கிறான். ஆனால் நம்ம கற்பனைன்னு நம்ம நிரூபிக்கணும். இதுக்கு உண்டான சாதுரியங்களை என்னென்ன சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்லை நம்முடைய நோக்கம் வேதாந்தத்தை விளக்கிறது இல்லை, பூர்வபட்சிக்கு நாம் மறுப்பு சொல்வதாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய தர்க்கங்கள்லாம் வெற்றி பெறும். இது ஒரு பயிற்சி களம். முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அப்புறம் நிஷ்டை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஞானம் நிலை பெறணும்னா பற்றுகளை விடணும். இது காப்பாற்றும், இது காப்பாற்றும், 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 இது இன்பம் தரும், இன்பம் தரும் தரும். இந்த ரெண்டு தான். இது இன்பம் தரும், இது என்ன காப்பாற்றும். அப்போ உற்றார் உறவினர்கள், மக்கள், சொந்தம், மனைவி, கணவன் இதெல்லாம் எனக்கு இன்பம் தரும். இந்த வாகனம், வட்டி, காசு, சொத்து, இந்த நிலம் புலங்கள் எல்லாமே எனக்கு பாதுகாக்கும் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் துன்பத்தையும் உறுதியாக பற்றி கொள்கிறீர்கள். எந்த இன்பத்தை பற்றினீங்களோ அதுதான் உங்களை சொல்லி சொல்லி அடிக்கும். எந்த பொருள் பாதுகாக்குன்னு நீ நினச்சிங்களோ உன்னை அவங்களது பாதுகாக்காமல் கைவிட்டுடும். எந்த உறவுகள் இன்பம் தருன்னு சொன்னாங்களோ அந்த உறவுகள்லாம் உங்களுக்கு துன்பம் தரும். இது பாதுகாப்பு இல்லது கைவிட்டுடும், இது உங்களுக்கு துன்பத்தை தரும். இந்த ஞானத்தை நாம் போதிக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் பூர்வபட்சிகள். நமக்கும் அந்த மாதிரி ஒரு பூர்வபட்ச நிலை இருந்ததுன்னா
நாம் இன்னும் கூட கணவனை விட்டோ மனைவியை விட்டோ மக்களை விட்டோ பிரியணுமே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த அனுபவம் மீது பற்று இருக்க வேண்டாம். கணவர் ஒரு அனுபவம் தரார், குழந்தைகள் நல்ல அனுபவம் தராங்க, உங்களுடைய சொத்து சுகம்லாம் அனுபவம் தருது. இந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அனுபவங்கள் உண்மையிலேயே சத்தியமான பொருள்னால் எப்பவுமே இருக்கணும் இல்லை? ஒரு பொருள் அனுபவம் உண்மையானதுன்னா எப்பவும் இருக்கணும். எந்த அனுபவம் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிருக்குது? இந்த காஃபி அனுபவம் இந்த முதல் வாயு குடிக்கிற வரைக்கும் இல்லை, இப்போ தோன்றிடுச்சு, முழுங்கிட்டேன், போயிடுச்சு இல்லை, மறுபடியும் அது குடிக்கணும் இல்லை? எல்லா அனுபவங்களுமே உங்களை சார்ந்து இருக்கின்ற ஏணி. நீங்கள் அனுபவிக்கலன்னா அதுக்கு என்ன பேர்? இது நான் அனுபவிக்கலன்னு வச்சுங்க, இது காஃபின்னு எப்படி சொல்லுவாங்க? நீங்களாம் அனுபவிக்கல. இப்போ அனுபவங்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருக்குது. அனுபவங்கள் எல்லாம் வந்து போகின்றவை, நீடிக்கவே நீடிக்காது. அது அனித்தியம்ங்கிற புத்தியை நாம் எப்படி உண்டாக்க போகிறோம்? அனுபவம் வேண்டும்னு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இது பொய்ன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியுது? அப்போ மனைவி மக்களுடைய அனுபவமும் பொருளாதாரம் பணம் போன்றதனுடைய புகழ் பெருமை இந்த கீர்த்தி இதெல்லாம் நமக்கு இந்த அனுபவங்கள் எனக்கு சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கீர்த்திங்கிற அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்கும்? மிகப்பெரிய கீர்த்தி அடைந்துடுவேன் அப்படின்னு ஒரு 20 லட்சம் பேரை ஒரே சமயத்தில் சேர்த்து ஒரு மீட்டிங் பண்ணோம்னா அடுத்த வினாடியே அந்த மீட்டிங்லேயே உனக்கு கீர்த்தி போயிடுச்சே, அபகீர்த்தி ஆயிடுச்சே. இனிமேல் தலை தூக்க முடியாத அளவுக்கு துன்பத்தில் எல்லாம் போய் அவங்க விழுந்திருக்கிறாங்க. பல பேர் மரணத்திற்கு என் புகழ் காரணமாச்சு. இப்போ இது புகழா அல்லது இகழா? யார் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் பரிதாபப்படக்கூடிய நிலையில் அடங்கிட்டார் இல்லையா? எதெல்லாம் கீர்த்திகள், எது நிலையானது? அனுபவங்கள் நிலையில்லாதது. அதனால் அனுபவம் நிலையற்றது, நான் நிலையானவன். எந்த அனுபவமாக இருந்தாலும் வரும் போகும். வரும் போவதை பற்றி எனக்கு என்ன கவலை? வருவதும் போவதும் மற்ற நான் இருக்கும் பொழுது இதை பற்றி என்ன கவலைனால எந்த அனுபவத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். சுகம் வந்துடுச்சா, அந்த அனுபவம் இவ்வளவுதான், விடு. துன்பம் வந்ததுன்னா எப்படி இன்பமோ அதே தான். நீங்கள் இன்பத்தை நீங்கள் விட ஆரம்பிக்கும் போது துன்ப அனுபவமும் வரவே வராது. துன்பம் வராமல் இருக்கணும்னா ஒரே உனக்கு செய்ய வேண்டியது இன்பத்தை வரவேற்காதீங்க. இன்பத்தை வரவேற்கலைன்னா துன்பம் வரவே வராது. நீங்கள் இன்பத்தை வரவேற்க பின்னாடியே நிழல் மாதிரி துன்பமும் உள்ள வருது. ஆமாம், இது பேர் நிஷ்டைன்னு பேர். இந்த அனுபவத்தை எப்படி குறைச்சிக்கிறது? எங்கெல்லாம் அனுபவம் அதிகமாகும்? இன்ப துன்ப அனுபவங்கள், பாதுகாப்பு இன்பம்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்தகாமம் அனுபவம் தானே. இது அதிகரிக்கின்ற இடம் எது, இது மிக குறைவாக இருக்கின்ற இடம் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தாங்க. அது பேர் நிஷ்டைங்க. ஜீவன் முக்தர்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம்தான். என்னுடைய ஆத்மானுபவம், ஆத்ம அனுபூதி, அது பேர் அனுபவம், அது சுய அனுபவம். அந்த அனுபவம் ஒன்றே எனக்கு பரம திருப்தியை தருவதனால் அதுவே பாதுகாப்பாகவும் அதுவே இன்பமாகவும் இருப்பதால் எனக்கு பாதுகாப்பு தருவதற்கு நானே போதும், எனக்கு இன்பம் தருவதற்கு நானே போதும் என்று ஒருவன் இருக்கணும்னா அவன் பர வஸ்துகளிலே அனுபவங்களை தேட மாட்டான். அனுபவங்களை விருத்தி செய்கின்ற இடமும் ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்தை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் உள்ள சேர்க்கும். அதிலே அடிமைப்படுத்துகின்ற இடத்துல இருந்து நாம் விடுதலை பெறணும் இல்லையா? அது பேர் தான் நிதித்தியாசனம், நிஷ்டை அப்படின்னு பேர். இப்போ நாம் மனனம் செய்ய போகிறோம். பூர்வபட்சிகள் மூலை முடுக்கில் இருந்தாலும் எங்கிருந்து வேற்று மதத்தில், நியாய சாஸ்திரத்தில், வைசேஷிக சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க.
அவங்க இறைவன் இல்லைம்பாங்க, இன்னொருத்தர் இறைவன் கட்டாயம் உண்டு உனக்கு வேறும்பாங்க. நியாய சாஸ்திரமும் வைசேஷிக சாஸ்திரம் இறைவனே இல்லை, பிரகிருதியே எல்லாம் செய்யுங்கிறாங்க. சாங்கிய சாஸ்திரத்தில் இறைவன் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. யோகிகளும் அப்படி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பூர்வபட்சிகள். புத்த மதத்தில் இறைவன் அது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இறைவன் உண்டுங்கிறத நீங்கள் வெறும் உபன்யாசத்தில் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன மறுமொழி தரப்போறீர்கள் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற தலைப்புகளை முடிந்த வரைக்கும் பூர்வபட்ச கருத்துக்களை முன்வைத்து எப்படி பகவான் அதை அழகாக விளக்குகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்னுடைய ஒரு சஜஷன் செய்யணும். ஆனால் நீங்கள் அதுக்கு தயாராக வரலன்னா இப்போ என்ன செய்ய போகிறீங்களோ அப்படி செய்யுங்க. கொடுப்பட்ட தலைப்பில் நாம் எந்த ஒரு கருத்தை ஆணி அடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஒரு ஆணி கூர்மையாக இருக்கட்டும், அது ஆழமாக உங்ககிட்ட பதிட்டு இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துங்க. ஆணி கூர்மையாக இருந்து சொல்லப்படுகின்ற தகுதியான மரம் பசுமையாக இருந்ததுன்னா வேலை சுலபம். ஆணி மொன்னையாக இருந்து பாறையாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட எடுக்கும். இருக்கிற மொன்னை சுற்றியை வச்சுட்டு ஆணி வச்சுட்டு கருங்கலை உடையனா எப்படி முடியாது? ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பசுமரங்கள். நாம் அதனால் ஒரு ஆணி எடுப்போம், கூர்மையான அஸ்திரத்தை பயன்படுத்தி வந்த விஷயத்தை கச்சிதமாக சொல்வோம்.